ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டியான சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில். சிக்கன் சால்னா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் சால்னா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து கடாயில் சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இந்த 4 பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4-5 லவங்கம், ஒரு சின்ன கல்பாசி வந்து நம்ம சேர்த்துடலாம். கல்பாசி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, சின்ன பீஸ் சேர்த்தா மட்டும் போதும். சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கூடவே காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். இதில் ஒரு 4-5 முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். கலந்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கிலோ சிக்கனில் வந்து சால்னா செய்ய போகிறேன். ஸோ 1/2 மூடி தேங்காய் வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இதை வந்து ஆற வச்சுட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். நான் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கைப்பிடி அளவுக்கு புதினா இது கூட சேர்த்து கலந்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு 2 பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்துடலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 கிலோ சிக்கனை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போதும். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், வரமிளகாவும் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன்லேருந்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னாக்கா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் தண்ணியாக சாப்பிடுவீங்கனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதந்து வரும்போது
ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் சால்னா வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பரோட்டாவும் இட்லியும் தான். இட்லி கூடவும் பரோட்டாக்கு கூடவும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.